மீன்பிடி வலை, கயிறு, கருவாடு உள்ளிட்டவைகளுக்கு ஜிஎஸ்டி வரியில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜிஎஸ்டி வரியால் தரமான மீன்பிடி விலை 60,000 ரூபாயில் இருந்து 70,000 விலை உயர்ந்துள்ளது. இதேபோல் தரமான கருவாட்டிற்கு 5% வரி விதிக்கப்பட்டுள்ளது. கருவாடு, வலை, கயிறு, ஐஸ் பிளான்ட் உள்ளிட்ட மீன்பிடி தொழில் சார்ந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஜிஎஸ்டி வரியணுங்கிறது எங்களுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு தொழில் சார். அது நாங்கள் இந்த மீன் வியாபாரம் பண்ணி தான் காலம்புறா நாங்கள் அந்த வியாபாரம் தான் பண்ணணும். இதை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே இதுக்கு அந்த வரி வாயிறானுங்கிறதெல்லாம் எங்களால் பிழைக்க முடியாது. ஒரு போட்டு மீன் பிடிக்க போகணுன்னா அதுக்கு வலை ரொம்ப முக்கியம். ஒரு முறையான வலை போடணுன்னா இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 60,000 ரூபா வரையிலும் செலவாயிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த ஜிஎஸ்டி போட்ட பிறகு ஒரு வலை, அதாவது வலை ஆள் கூலியோடு சேர்த்து 70,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபா வரலாம் செலவாகுது. இதனால் எங்களுக்கு பொருளாதார சுமை கூட்டிகிட்டு போகுது. இப்போ ஜிஎஸ்டி போடுறதுனால எங்களுக்கு இப்போ மீனவர்களுக்கு ஒரு 50 கட்டிலேருந்து ஒரு 100 கட்டி வரலாம் நாங்கள் ஐஸ் சேல்ஸ் பண்ணுறோம். பண்ணும்போது 70 ரூபாய்க்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டியை போடும்போது 75-80 வரையிலும் நாங்கள் சேர்த்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு மீனவர்களுக்கு விலை கூடுதலான ஐஸ் வியாபாரம் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஐஸ் உற்பத்திக்கும் வரி விலக்கு அளித்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் தான் எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள்